Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல ஒரு AI inspired advanced transition நம்ம வந்து Alight motion app யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணது அப்படினு தான் பார்க்க போறோம். சோ இந்த சீரிஸோட இது third part னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்காட்டி செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னுமே வந்து எனக்கு ட்ரான்ஷன் ஐடியாஸ் வந்து கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா அதுக்குமே வந்து 2 பார்ட் வந்து ட்ரான்ஷன் ஐடியாஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையுமே மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்துட்டு என்னென்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ட்ரான்ஷன் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சிம்பிளாக அதை மேக் பண்ணலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரை வந்து ஈஸியாக புரியும். அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு தேவையான கிளிப்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங் என்னென்னா, நீங்கள் வந்து என்னென்ன கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க, எந்தெந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து அதை அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்டார்டிங்கே வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கிளிப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேறு எதுவுமே பெருசாக இல்லை, ஜஸ்ட் வந்து குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன் க்ராப் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன்ட்டா ஜஸ்ட் வந்துட்டு 2 கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கும். லைக் ஒரு மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளானதான். ஜஸ்ட் வந்துட்டு நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 2 கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கிளிப்ஸ். ஓகே, இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் வைப் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பட் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கொஞ்சம் கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்றாப்புல வைப் தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து வைப் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து 20% வச்சுருக்கேன். ஸோ எண்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 100% வச்சுருக்கேன். ஸோ ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல இந்த வைப் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி அந்த வீடியோவில் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த வைப் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ மேலே உள்ள கிளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வேல்யூ வந்து 0 கொண்டு வந்திருக்கேன். ஸோ எண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 74.6 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு வந்து அது கரெக்டாக சிங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு ரெண்டு கேரக்டரோட ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த வேல்யூஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக கிராப் பண்ண வீடியோ இருக்குது, இல்லைனா வந்துட்டு கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் ஷேஸ்க்கு ஏற்றாப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஒரு 2 வைப்புக்குமே பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூஸ் ஆட் பண்ணாலே பக்கவாக இருக்கும். இது வந்து நான் கிராப் பண்ணாமல் பண்ணதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேல்யூ வந்து வேரி ஆகுது. ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதையுமே நம்ம வந்து ஜஸ்ட் குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கிராஃப் யூஸ் பண்ணுன்னு காட்டிடுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், கீழேருந்து மேலே வர வச்சுருக்கேன், அதே போல் மேலேருந்து கீழே வர வச்சுருக்கேன். 2 கிளிப்பும் அட் அ டைமில் வந்து மூவ்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாஸ்ட்டான கிராஃப், ரொம்ப ஃபாஸ்ட்டான கிராஃப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளான அதுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டான சாங்குங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டான ஒரு கிராஃப் வந்து யூஸ் பண்ணிங்க. ஸோ இதே இது கொஞ்சம் வந்து பீட் வந்து ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்லோவான கிராஃப் இல்லைனா கொஞ்சம் ஸ்மூத்தான கிராஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வரலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, நல்லா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ட்ரான்ஷன் கூட சொல்லலாம். இன்க்ஸ்பிளாஷ் வந்து எப்போயுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிப் எடிட்லாம் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்க்ஸ்பிளாஷு. ஸோ என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஓகே, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆர்டினரி ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 எத்தனை கிளிப் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிப் 1, அடுத்து பார்த்திங்கன்னா 2 கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th கிளிப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4 கிளிப்ஸ் வந்து இந்த ட்ரான்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4th கிளிப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து இந்த டியூரேஷனில் வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் ஸ்பிளாஷ் ஓவர்லே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இங்க் ஸ்பிளாஷ் ஓவர்லேயோட லைக் என்ன சொல்ல, இந்த இங்க் ஸ்பிளாஷ் ஓவர்லேயோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இங்க் ஸ்பிளாஷ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த இங்க் ஸ்பிளாஷ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இங்க் ஸ்பிளாஷில் எஃபெக்ட்ஸ் போகிறேன், ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஸோ குரோமா கீ வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட கொடுத்துட்டு அந்த க்ரீன் கலரை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் வந்து பிளாக் கலராக வந்து மாற்றிடுறேன். ஸோ மாற்றிட்டு இந்த 2 லேயரையுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இங்க் ஸ்பிளாஷ் ஆகிற வீடியோ, தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற நம்மளோட லேயர் வீடியோ. ஓகேங்களா? அது 2மே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு குரூப் அண்ட் எக்ஸ்க்ளூட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ குரூப் அண்ட் மாஸ்க் வந்து கொடுக்காதீங்க. ஸோ எக்ஸ்க்ளூட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இதே போல் கிடைக்கும். மாஸ்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபர்டாக தெரியும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதேமாரி எக்ஸ்க்ளூட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 3rd ஆப்ஷனாக இருக்கும் குரூப் அண்ட் மாஸ்கில். ஃபைன்.
இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். செகண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து அந்த இங்க் ஸ்பிளாஷ் ட்ரான்சிஷன் வந்து கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூமின் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஷேக் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேவா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இங்க் ஸ்பிளாஷ் வந்துருச்சு. ஸோ அந்த இங்க் ஸ்பிளாஷ் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ட்ரான்சிஷன் வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது? ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, அது எப்படின்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கிளிப் வந்து இங்க் ஸ்பிளாஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன். ஓகே, பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணிங்கன்னா இதே போல் ஸ்கேல் அப் ஆக வச்சுக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ண கிராஃப் பார்த்துக்கோங்க. சிம்பிளான ஒரு ஷேப்பை வந்துட்டு அனிமேட் பண்ணிக்கோங்க. ஸோ அனிமேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் வந்துட்டு ஹார்ட்டுங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் எஃபெக்ட் போனீங்கன்னா 3Dயில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுன்னு வந்து இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் இருக்கும். ஸோ அந்த ஓரியன்டேஷனில் நீங்கள் வந்துட்டு ஆல்ஃபா வேல்யூ எதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ பீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா -30 இருந்து 0க்கு வந்து கொண்டு போங்க. ஜஸ்ட் வந்து அந்த ஓரியன்டேஷன் மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுவுமே பீட்டாவோட வேல்யூ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சேம் கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து முன்னாடி வந்து யூஸ் பண்ணோம்ல, ஜஸ்ட் அந்த ஷேப்புக்கு வந்து யூஸ் பண்ண கிராஃபே நீங்கள் வந்து இதுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ்டாக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து எனக்கு தேவைப்படல. ஜஸ்ட் ஓரியன்டேஷன் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து அதே சைஸ் தான் இருக்குது. ஷேப் வந்து அதே சைஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும். ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா -20,550 இந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எதுவுமே கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. பட் அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஸ்க்ரீனில் காட்டுற போலே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வந்து 1.00 வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1.00 கரெக்டாக க்யூட்டாக இருக்கும், சின்னதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேடிங் அப்படின்னு இருக்கும். அந்த ஷேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேடிங் கலர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ இதே போல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மாறும். பட் பாயிண்ட் லைட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. சைனுமே பார்த்தீங்கன்னா 0.80 இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கலர்ஸ் மாறணுமா அப்படின்னு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஸோ எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். பட் எனக்கு வந்து ஒயிட் வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் வந்து ஒயிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ வேறு எதுவுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட். இப்போ வந்து நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன் இந்த ட்ரான்ஷனை. சிம்பிள், ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரான்சிஷன்ஸுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் மறக்காமல் உங்களோட எடிட்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக எல்லா ஸ்டிப் எடிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் வந்து சூப்பராக சூட் ஆகும். ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாத்துக்கும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.